சொல்றோம்? நான் கேக்குறேன், இங்க கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல? எத்தனை பேருக்கு தெரியும் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்? அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல பள்ளிகள்ல எங்கேயாவது தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஹிந்தி, இங்கிலீஷ் மூணாவது மொழியா என்ன சொல்லி தராங்க? என்ன சொல்லி தராங்க மூணாவது மொழியா? அது என்ன மொழின்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவது பேசினா தானே தெரியும் என்ன மொழின்னு. சமஸ்கிருதம். ஏன் சமஸ்கிருதம் சொல்லி தராங்க? ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் நிறைய பேர் பேசுற மொழி சமஸ்கிருதம் இல்லையா? மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு 5000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த கோயில்ல பூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் சமஸ்கிருதம் தெரியும்னு கிடையாது, மந்திரம் சொல்ல தெரியும். அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும்லாம் சொல்ல முடியாது. அதனால யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை, இந்த மொழிய நீங்க கத்துக்கிட்டாதான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்தியா என்பது இந்த மொழியில் தான் அடங்கி இருக்கிறது என்று அதை பள்ளிக்கூடங்கள்ல திணிக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, மற்ற மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல சொல்லி தரதில்லை. தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய 10-20 பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும். அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள், இல்லைன்னா இல்லை. இதுவரைக்கும் எந்த பள்ளியிலும் நிறைவேற்றினா தெரியல, பெருசா யாரும் சொல்லியும் தரதில்லை. இப்படிப்பட்டவர்களை நம்பி நீ எந்த மொழி வேணாலும் நீ படின்னு விட்டுருவீங்கன்னு நாங்க நம்பி 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பீர்கள் என்பது தெரியாமலா எங்களுடைய முதலமைச்சர்